நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சில பிளேசஸை பார்த்தாலே மறக்கவே முடியாது அந்த பிளேஸை வாழ்நாள்ல. அந்த பிளேஸ்க்கு போனதுமே பல மெமரிஸ் வந்து மைண்ட்ல ஓடும். அது குட் மெமரிஸா கூட இருக்கலாம், இல்ல பேட் மெமரிஸா கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பல மெமரிஸ் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அப்பாடா அந்த நாட்கள்லாம் தாண்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு நிம்மதி. ரீசெண்டா என்னோட ஐ ஜெனரல் செக்அப்காக ராமச்சந்திரா ஐ ஹாஸ்பிட்டல் மதுரையில இருக்கு, அங்கேதான் போயிருந்தோம். என்னதான் நாங்க மார்னிங் ஏர்லியா போனாலும் மதுரையில எந்த பிளேஸ்க்கு போனாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு என்னமோ நாங்கள் மதுரை மீனாட்சியில் இருக்க ஹோட்டலுக்கு தான் வருவோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அன்னைக்கு அந்த பிளேஸ்க்கு போனதுமே எனக்கு பல மெமரிஸ் வந்துச்சு. எல்லாமே பேட் மெமரிஸ் தான். ஏன்னா என்னோட அத்தாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து நாங்கள் இங்கே தான் அட்மிட் பண்ணி வச்சு தலையில் மேஜர் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள்னா அதுதான். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எங்கள் அத்தாவை பொழைக்கவே மாட்டாரு அப்படின்லாம் கூட சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் அத்தா ரொம்பவே நல்லா இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கஷ்ட காலங்கள் வரதான் செய்யும். ஆனா அதையும் தாண்டி திரும்ப ஒரு நல்ல லைஃப் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு ஃபியூச்சர்ல. அதை நோக்கி நம்ம இதுவும் கடந்து போயிட்டே தான் இருக்கணும். அப்படியே என்னோட ஐ செக்கப்பும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு.